போஸ்ட்மார்ட்டமோட மெயின் பிரச்சனையே குழந்தைய கேர் பண்ணிக்காம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. இப்போ குழந்தைக்கு பால் கூட கொடுக்க மாட்டாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்றாங்க, என்னால் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, சைடில் படுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, பால் கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் ஆச்சு குழந்தைக்கு பால் கொடுத்து, குழந்தையே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது ஒரு 10% ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம் நடக்கும் வந்து இந்த விஷயம். இதோட மெயின் கான்செப்ட் டிப்ரெஷன், ஆங்ஷியஸ் அண்ட் கில்ட்னஸ் வரும் மதருக்கு வந்துட்டு. அந்த கில்ட்னஸ் வந்து எப்படின்னா பேரண்டிங்னை பத்தின ஒரு பயம் தான் அவங்களுக்கு வந்து. ஏன்னா இது வந்து ஒரு நியூ ஜேர்னின்னு இருக்கிறப்போ அவங்க நம்ம கரெக்டா பண்ணிடுவோமா வைக்கிறோமா, ஒரு ஆங்ஷியஸ் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் நாளடைவில் குழந்தை வந்து ஒரு ஹர்ட் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுடும். அதே மாதிரி அவங்க அதையும் மீறி தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிப்பாங்க. குழந்தைட்டு வந்து டோட்டலா வந்து ஐசோலேட் ஆகிற ஒரு ஃபீல் கொண்டு வந்து அவங்க வந்து விட்டுருவாங்க. டியூரிங் பிரெக்னன்சி டைம்லேயே வந்துட்டு ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த டைம்ல வந்து கரெக்டான ஒரு லேபர் மெத்தட் இருக்காது. நிறைய காசஸ் அதுலயுமே நடந்திருக்கும், டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் அதனால நிறையவே நடந்திருக்கும். இப்போல்லாம் நேச்சுரல் பர்த்துக்கு பயந்துட்டு எல்லாருமே சி செக்ஷன் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. நேச்சுரல் பர்த்ல இருக்கிற ஒரு எஃபெக்ட்டுக்கும் சி செக்ஷன் கம்பேர் பண்றப்போ ரிஸ்க் அந்த ஃபேக்டர்ஸ் நிறையவே சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிரெக்னன்சி சப்போர்ட்டிவ் குரூப்ல மெயின் கன்சர்ன் என்ன, நேச்சுரல் பர்த் நடக்கணும். அதே மாதிரி அவங்க மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தையுமே பேலன்ஸ் பண்ண வைக்கணும். மதர் அண்ட் சைல்டோடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். சோஷியலி வித்ட்ரால் ஆயிடவே கூடாது அந்த இடத்துலன்றது வந்து ஒரு மெயின் கான்செப்ட் வந்து இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, குழந்தை விசிட் பண்ண வர முடியுமா, குழந்தைக்கு சிக்னஸ் வந்துருமோ, ஜெர்ம்ஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்களுமே கொஞ்சம் ஐசோலேட் ஆகி தான் இருப்பாங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.